எல்லாருக்கும் வணக்கம். டாண்டம் சேனல் இந்த குக் வித் கோமாளி சீசன் 5ல ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஆனா இந்த சீசன் 5 வரதுக்கு முன்னாடியே ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருந்து வந்தவங்க தான் திவ்யா துரைசாமி. இவங்களை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பல சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க போறோம். திவ்யா துரைசாமி பிறந்தது பெரம்பலூர் மாவட்டம். இவங்களுக்கு 31 வயசு தாண்டிடுச்சு. இவங்களோட அப்பாவோட பேரு துரைசாமி, இவங்க அம்மா பேர் சிந்தாமணி துரைசாமி. MBA படிச்சு முடிச்ச திவ்யா துரைசாமியும் இஸ்பேட் ராஜா அப்படிங்கிற திரைப்படத்துல மாக்கா பாக்க ஜோடியாவும் நடிச்சிருந்திருப்பாங்க. திவ்யா துரைசாமிக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா ஒண்ணுமே இல்லைங்க. பினான்சியலா ஜீரோவா தான் இவங்க சினி ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட கேரியர் மீடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவில நிறைய ஷோக்கு ஆங்கர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நியூஸ் ரீடர் ஜாப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகாத சேனலே இல்லையாமா, எல்லா சேனலையும் நியூஸ் ரீடிங் பண்ணிருந்திருக்காங்க. இதனாலே திவ்யா துரைசாமிக்கு நல்ல தமிழ் பேச வரும். இந்த சமயத்துல தான் இதுவும் போர் அடிச்சு போயிடுச்சு, நம்ம ஏன் சீரியல்ல ஹீரோயினா நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல்ல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா இவங்க எதிர்பார்த்ததும் ஒரு குறிப்பிட்ட சேனலோட சீரியல் ஹீரோயினா அந்த வாய்ப்பு கிடைக்காதனாலே வெயிட் பண்ணிட்டு இருந்த சமயத்துல தான் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆனாங்க. ஏன் ஒரு சாயல்ல இவங்க போடுற போட்டோ ஷூட்டும் ரம்யா பாண்டியன் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் டாக் போயிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்துல தான் திவ்யா துரைசாமிக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எதிர்க்கும் துணிந்தவன் அப்படிங்கிற படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன் சமீபத்துல பாண்டியராஜோட மகன் நடிச்சிட்டு இருந்த ப்ளூ ஸ்டார் படத்துலயும் ஜோடியா நடிச்சிருந்திருப்பாங்க. இப்ப ரீசெண்டா சஞ்சீவன் அப்படிங்கிற திரைப்படத்துல கதாநாயகியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் கதாநாயகியா உயர்ந்து வந்துட்டு இருக்கும்போது சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல இவங்க ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்தாங்களாமா. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாமையே இவங்க ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் தான் திரும்பியும் நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு. இப்பதான் டைரக்டர் வெற்றிமாறன் சார் டைரக்ஷன்ல வாழை அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு ரோலும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எந்த ஒரு பினான்சியல் அண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாம சினி ஃபீல்ட ட்ரெண்டிங் ஆன காரணத்தினாலே இவ்வளவு பாப்புலாரிட்டி ஆயிட்டு இருக்காங்க திவ்யா துரைசாமி. அது மட்டும் இல்லாம குக்கிங்கும் நல்லா பண்ணுவாங்க போல. சோ இந்த சீசன் 5 ஒரு நல்ல ஒரு போட்டியாளராக இருப்பாங்க திவ்யா. அப்புறம் என்னங்க, இது போல பல சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.